ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, இப்ப ஆளுகிற டிவிகே கட்சியா இருந்தாலும் சரி, ஒரே விஷயம். ஒரு சில விஷயங்கள கண்டுக்கிட மாட்டாங்க. என்ன கண்டுக்கிட மாட்டாங்க? ஏடிஎம்கேல வெனிஸ் செரால்ட் தூத்துக்குடியில. டிஎம்கே ஆட்சியில திருப்புவனம் அஜித்குமார். அதாவது லாக்அப் டெத். இது 2மே. இப்போ நாகர்கோயில்ல டிவிக்கு ஆட்சி இருக்கும்போது சபரிவர்மன். அவரு என்ன பண்ணியிருக்காரு? குட்கா வித்ததாக கடையில வச்சு அவர் ஒரு ஹேண்டிகேப் வேற சொல்றாங்க. ஹேண்டிகேப் உயிரிழந்து இன்னைக்கு தான் வந்து அவர் வாங்கிட்டாங்க. இதுல வந்து ஆட்சியர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இந்த குடும்பத்துக்கு. அரசு வேலை அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலையை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இடம் 2 சென்ட் இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க உங்க ஆட்சியில இருக்கும்போது இத நீங்க கேட்கணும், கேட்டு சொல்லணும். ஆக்சுவலா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்கே ஆட்சியில வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட வந்து ஒரு சில இடங்கள்ல அவங்க நெறைய தப்பு பண்ணாங்க. சரிங்களா? ஆனா தப்பு பண்ணாலுமே வந்து அது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு அதிகாரி இப்ப நீங்க ஃபோன் பண்ணி சாரி கேட்டுருங்க. இனிமேல் நடக்காது. அந்த வார்த்தை கூட அவர் சொன்னாரு. இப்ப வரைக்கு நம்ம விஜய் அண்ணா வாயில இருந்து அந்த குடும்பத்துக்கு பேசுனாங்களும் அதிகாரிகள் போய் பேசிட்டு இருக்காங்க, செஞ்சுறாங்க. நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் வந்து இன்னும் பேசல. அதுக்கு உண்டான நிவாரணங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன காரணம்னா, ஒண்ணு பேசியிருக்கிறோம். ஏன்னா, இவங்க டிஎம்கே ஆட்சியில மட்டும் நம்ம அஜித் திருப்படம் அஜித் வந்து லாக்அப் டெத் ஆகும்போது போராட்டம் பண்ணாங்க. இதுல ஐயா அப்ப கல்வித்துறை அமைச்சரா இருக்க ராஜ்மோகன் ஐயா, அவரு அப்ப இருந்த ஸ்டாலின் ஐயாவ வந்து முதலமைச்சரா இருக்கும்போது, நீங்க இதுக்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாரு ராஜ்மோகன் ஐயா. இப்ப இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன்னா இதுக்குத்தான் வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை எப்பவுமே ஆனா மேக்ஸிமம் காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில இப்ப வரைக்கும் சரி. முதலமைச்சர் ஐயா கையில தான் எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி, அவங்க கையில தான் அந்த துறை இருக்கு. சரிங்களா? ஏன்னா, அவங்க கையில இருந்து சில விஷயங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி இருக்கும். ஆனா, அதை மீறி இப்ப போன போன 5 வருஷத்துல 2026 வரைக்கும் இருந்தாலும் அது கட்டுப்பாட்ட மீறி தான் போயிருக்கு. இப்பவும் அதே மாரி கட்டுப்பாட்ட மீறி போகும் அப்படிங்க. இதாவது ஃபர்ஸ்ட் இன்னும் 2 மாசம் நடந்திருக்கு இது. இன்னும் 5 வருஷம் இருக்குது. மீறி இருக்கு. சரிங்களா? 2 மாசம் தான் ஆட்சி அமைச்சு 3ஆம் மாசம் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ காவல்துறை வந்து இது மேக்ஸிமம் அத ஒரு பெருமைக்காண்டி வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த துறைய வந்து எப்பவுமே வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில பெர்சனலா நான் சொல்றேன். தனியா அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டு, அ முதலமைச்சர் ஐயா வேற ஒரு துறைய எடுத்துக்கிட்டாரு. இதுல உள்ளாட்சித் துறையும் நம்ம விஜய் அண்ணா வச்சிருக்காங்க. அதாவது முதல்வர் ஐயா வச்சிருக்காங்க. உள்ளாட்சித்துறை. உள்ளாட்சித் துறையில ஏற்கனவே இப்ப வந்து உங்க ஒன்றிய செயலாளர் லஞ்சம் வாங்கினதாக சொல்லி, அது பெரிய ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. உள்ளாட்சித் துறையில உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய வீரியமே தெரியும். ஏன்னா, உங்களுக்கு அந்தந்த ஏரியா, அந்தந்த வார்டு கவுன்சிலர்கள் இருக்காங்கல்ல, அப்போ இப்போ இப்ப வந்து உங்களுக்கு லேசா தெரியாது. ஏன்னா, அது கெட்ட பேர எடுத்து எடுத்து குடுக்கக்கூடிய துறை. அத வந்து நீங்க மற்றவங்களுக்கு யாருக்காவது குடுத்தீங்கன்னா, அமைச்சரவையில இருந்து நீக்கப்படலாம், செய்யலாம் அப்படிங்கிறதுலருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா, இது எதுக்கு விஜய் ஏன் அவர் சமாளிக்க மாட்டாரா? அவருக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். இல்ல எங்க அண்ணா அப்படி, அப்படின்னா, உங்க அண்ணா வந்து எப்பவுமே சில விஷயங்கள வந்து மத்தவங்க சொல்றத கேட்டு தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுங்கிறதுக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து ரொம்ப 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 கம்மி. அவரா அவரா யோசிச்சு ஒரு முடிவ இந்த இத பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 1/4% கூட கிடையாது அப்படிங்கிறது. அதிகாரிகள் சொல்றாங்களோ, கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ, அதத்தான் செய்றாரு விஜய் அண்ணா. அப்போ சில விஷயங்கள வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா, சில விஷயங்கள வந்து உங்ககிட்ட நீங்க வச்சுக்க கூடாது. அவ்வளவுதான். இத நீங்க பண்ணாலே வந்து உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வராது. ஏன்னா மத்தவங்கட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, நீங்க அமைச்சரை மாத்தலாம். இப்பவே வந்து பாதி
ஒரு ஒரு சில அமைச்சர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதையே மாத்தாம வச்சுக்கீங்க. அதுவே பெரிய கெட்ட பேர். நேத்து அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது. எச்சரிச்சார் அப்படிங்கிறது மட்டும் தான் வருது. அவர் பேசல. எச்சரிச்சார்ன்னு நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. எந்த அமைச்சர் வந்து தப்பு பண்ணீங்கனாலும், லஞ்சம் வாங்குனீங்கனாலும், ரீல்ஸ் போட்டீங்கனாலும், நான் உங்க அமைச்சரவையில இருந்து இது செய்தி வருது. பட் அவர் சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம செய்திகள்ல பொலிமர்ல பத்திரிக்கையாளர் சொல்றது, சில பத்திரிக்கையாளர் வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டாருங்கிறத சொல்றாங்க. ஏன்னா செய்திய வச்சு தான் நம்ம பேசுறோம். ஒரு விஷயத்த எப்பவுமே வந்து தன்னிச்சையா எப்போ நம்ம இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, காமராஜர் ஐயா, அண்ணாதுரை ஐயா, ஆ எம்ஜிஆர் அவர்கள், அப்போ ஜெயலலிதா அம்மா, அப்போ கலைஞர் ஐயா அவர்கள், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் அதிகாரிகள் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முடிவு வந்து ஒவ்வொரு இடத்துல அதிகாரிகள் அதாவது 100ல 2% அல்லது 3% தான் இத வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். மத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அத வச்சு சொல்றேன். சரிங்களா? ஆளுமையும் அப்படித்தான் இருந்திருக்கு. அதிகாரிகள் சொல்றது ஒரு சில 1, 2 தான் கேட்பாங்க. மத்த பூரா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். சரிங்களா? அப்போ விஜய் அண்ணாவுக்கு இது மேக்ஸிமம் இது முடிவே எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே இப்பவும் சொல்றேன். அவர் என்னைக்கு தன்னிச்சையா தன்னுடைய ஒரு தொகுதியோ, ஒரு மாவட்டத்தையோ வச்சு நினைச்சு உள்வாங்கி, இங்க வாங்கி பேசுறாரோ, பேப்பர பார்க்காம, அன்னைக்கு தான் அவர் தன்னிச்சையா முடிவு எடுத்தாருன்னு அர்த்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ் இப்போ உள்ள தலைவர் மாணிக்க தாகூர் ஐயா அவர்கள் என்னென்ன பேட்டி குடுத்திருக்காருன்னா, ஏடிஎம்கேல இருந்து தாவேகாக்கு வந்ததுனால தான் தாவேகாவுக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல காங்கிரஸ் மாணிக்க தாகூர் ஐயா வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, கெட்ட பேருன்னு சொல்லி மத்தவங்க மேல பழிய போடுறது வைக்கதான், இங்க காங்கிரஸ் இப்ப ஆளுங்கிற கட்சி டிவிகே, விஜய் சரண கூட்டணி நீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆட்சி. அங்கதான் ஆட்சி. அவங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. சரிங்களா? மேகதாது அணைக்கு வந்து அழகா பேசலாமா? நம்ம ஐயா ராகுல் காந்தி ஐயா பேசலாமா? ஏன் இத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம விஜய் அண்ணா முதலமைச்சர் அவர்கள் பேசலாமா? அப்போ அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான் கேள்வி. ஏன்னா, அங்க சிவகுமார் ஐயா இருக்காங்க கர்நாடகால. அவங்க ராகுல் காந்தி ஐயா சொன்னா கேட்பாரு. விஜய் அண்ணா, ராகுல் காந்தி ஐயாவும் பிரதர் ஆர்ம்ஸ். சரிங்களா? இங்க மாணிக்க தாகூர் ஐயா கூட்டணியில இருக்காங்க. தமிழக காங்கிரஸ் கூட்டணியில அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க. அப்போ சில விஷயங்களை வந்து நீங்க கோர்ட்டுக்கு போகாமலோ, இல்ல இப்ப ஆளுங்கட்சி மோடி ஐயாட்ட போகாமலோ, இத நீங்க அழகா உங்களுக்கு கொண்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னா செய்யலாம். ஏற்கனவே வந்து காங்கிரஸ்காரங்க வந்து நிறைய தமிழ்நாட்டுக்கு அநீதி விதிச்சிருக்காங்க. இது சீமானன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அப்ப நீங்க எப்போதுமே வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயங்கள நீங்க பண்றதுக்கு தவறிக்கிட்டே இருக்கிறீங்க. இவ்வளவுதான். இத நீங்க சரி பண்ணாலே ஓகே. சரியாயிரும். மாணிக்க தாகூர் ஐயா சொல்றாருல்ல, ஏடிஎம்கேல இருந்து வந்ததுனால தாவேகாக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி, நீங்க ஏன் இழுக்கிறீங்க? நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க வந்து தலைமையிட்ட போய் சொல்லலாம்ல. விஜய் அண்ணாட்ட, ஆதவ அர்ஜுனாட்ட, ருஷி ஆனந்த் ஐயா இருக்காங்க, ராஜ்மோகன் ஐயா இருக்காங்கன்னு சொல்லலாமே. நீங்க கூட்டணியில தானே இருக்கிறீங்க. இது இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஆட்சி ஐயா இருக்கும்போது 96 நினைக்கிறேன். மைனாரிட்டி 96 சீட்டு வச்சிருக்காரு. 96 சீட்டுல அவர் மைனாரிட்டி தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. அந்த ஆட்சி முழுவதும் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து எப்பவுமே மைனர் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற கூட்டணி சேர்த்துதான் ஆட்சி அமைச்சாரு நம்ம கலைஞர் ஐயா. அப்ப அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா கான்பிடன்ஸ், தைரியம். இந்த மாதிரி மத்த கட்சியில இருந்து எடுக்கவே இல்ல. 96 சீட்டு ஜெயிச்சாலும் அந்த இருக்கிற கூட்டணியை வச்சு ஆட்சி அமைச்சு 5 வருஷத்தை